அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19 முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு கும்ப ராசியில் சனி பகவான் ஒரு 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை. இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசியில் சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ராசி கட்டத்திலும் கும்பராசியில் சனி, நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியில் சனி. நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி சென்றுவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார். அதாவது சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை வந்துவிட்டு கும்பராசியிலேயே முன்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த சனி வக்கரமடையக்கூடிய காலகட்டங்களில் கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி. நீங்கள் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு சனி திசை வரும். அப்போ கன்னி ராசி அன்பர்களுக்கும் கன்னி லக்ன அன்பர்களுக்கும் 5ஆவது வீட்டிற்கும் 6ஆவது வீட்டிற்கும் அதிபதியானவரே சனி தான். பெரும்பாலும் கன்னி ராசி அன்பர்களுக்கு பூரிய சொத்துக்களில், நிலபுல சொத்துக்களில் ஒரு வழக்கு, ஒரு வில்லங்கம், சண்டை சச்சரவு இல்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் வர முடியாது. ஏன்னா 5ஆம் வீட்டிற்கு உடையவரே 6க்கு உடையவர். பூரிய சொத்துக்கள், விவசாய நிலம் ஒரு 10 ஏக்கரா இருக்குது. தந்தை காலத்திற்கு பிறகு இவர் ஓட்டிகிட்டு இருக்கார். அந்த நிலத்தை பாதுகாக்கும் காட்டியுமே அதில் வரக்கூடிய தொந்தரவுகள் அதை அனுபவிக்கும் அந்த சொத்தை அனுபவித்ததும் போதும், அதில் வரக்கூடிய வில்லங்கத்தை நான் சந்தித்ததும் போதும் அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் புலம்புவதை காண முடிகிறது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பூர்வ புண்ணியாதிபதியே அவரே சத்ருஸ்தானாதிபதியாக வந்து விடுகிறார். இது கன்னிராசி அன்பர்களுக்கு பூரிய சொத்துக்களில் ஏதோ ஒரு பக்கம் சட்ட சிக்கல், விரயம், தொந்தரவு இப்படி சுற்றி இருப்பவர்கள் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சொந்த பந்த உறவுகள் வழியில் சொத்து மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். கன்னிராசிக்கு 6ஆவது வீட்டிலே இன்னொரு 2 வருட காலம் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் பேரப்பிள்ளைக்கும் சொத்து சேர்க்கும் யோகம் உண்டு. இந்த யோகம் எத்தனை ராசிக்காரர்களுக்கு உண்டு என்றால், கன்னி ராசிக்கும் தனுசு ராசிக்கும் மேச ராசிக்கும் உண்டு. கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் சொத்து வாங்கும் யோகம் வரும். நிலபுல சொத்துக்கள் வாங்கும்போது, நல்ல வீடு கட்டும்போது அது பேரப்பிள்ளையும் அனுபவிக்கும். அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. சனி பகவான் முதல்ல சங்கடத்தை கொடுப்பார், அதிக தொந்தரவுகளை கொடுப்பார், அதிக மன வருத்தத்தை கொடுப்பார். அதன் பிறகுதான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு சனி பகவான் அசையா சொத்து யோகத்தை கொடுத்து செல்வார். பேரப்பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்தது அப்படின்னு சொல்லும். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆவது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு சத்ரு, பகை, நோய், கடன் இதெல்லாம் ஒடுங்க போகிறது. பூரிய சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பஞ்சாயத்தில் பேசி தீர்த்து கொள்ளலாம். பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு பத்திரங்களை மீண்டும் வாங்கிட்டு வரலாம். தந்தை காலத்திற்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். கடன் காட்சி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, பழைய பாக்கி இருந்துச்சுன்னா அந்த பாக்கியில எல்லாம் நீங்கள் கொடுத்து அடைக்கலாம். 6ஆவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உடலில்
நீண்ட நாள் நோய், நீண்ட நாள் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து போய் மருத்துவம் செய்து உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளலாம். 6ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் வக்கரகதியில் சஞ்சராக்கும் போது கன்னி ராசி என்பதற்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ வந்து படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் உங்கள் படிப்புக்கு ஏற்ற நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகள் வந்து விவசாயத்தில் நல்ல மழை பொழியுது, விவசாயிகள் உழவு பணியை மேற்கொள்ளலாம், தகுந்த காலத்தில் பயிர் பண்ணலாம், நினைச்ச மாதிரி பயிர் மகசூலை தரும். 6ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணம் செய்து புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டை விட்டு உங்களை பிரிந்து வேறு இடத்துல தங்கி அல்லது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தார்கள் என்றால் வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி உங்களை விட்டு பிரிந்து அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 6ஆவது வீட்டிலே வக்கரம் அடைகிறார். அப்போ வந்து கன்னிராசி என்பதற்கு உங்களுக்கும் யோகம், உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கும் யோகம். பூர்வீக சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம். சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது எதிர்பாராத அளவுக்கு நாம் செய்யக்கூடிய வேலையிலும் செய்யக்கூடிய தொழிலும் பன்மடங்கு பணத்தை வாரி வழங்கி கொடுப்பார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு. இந்த சனி பகவான் கொடுக்க ஆயத்தமாகிறார் என்றால் கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான். கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து சனி திசையை சந்திப்பீர்கள். இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ரிஷபத்திலோ கன்னி ராசியிலோ மகரத்திலோ சனி பகவான் இருந்தார் என்றால் மண் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் தொந்தரவுகள் உண்டு. பூமி மனை நிலம் சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் அதை வந்து தீர்க்கங்காட்டியுமே அந்த ஜாதகன் போராடி அதுக்கே இவர் உழைக்கக்கூடிய உழைப்பு, இவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாம் வந்து செலவாகிட்டே இருக்கும். கன்னி மகரம் ரிஷபம் இந்த 3 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்திலும் சரி கன்னியிலும் சரி மகரத்திலும் சரி சனி பகவான் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தார் என்றால் அவர் வந்து வக்கரமாக இருந்தால் ஓரளவு பலன்கள் மாறுபடும். கன்னி ராசி அன்பர்களுக்கு 9ஆவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் குரு பார்க்க கோடி நன்மை. நீங்கள் வந்து எதிர்ப்புகள் பகை எவ்வளவு இருந்தாலும் உங்களை வந்து போட்டி பொறாமை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எல்லாமே பகையாக இருந்தாலும் அதையெல்லாம் கண்டும் காணாமல் கன்னி ராசி அன்பர்கள் செயல்படுங்க. குரு பலன் இருக்கும்போது உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து பாடுபட வேண்டும். இப்போ வந்து அடிதடி சண்டை கட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறேன், காவல் நிலையம் போகிறேன், நான் வந்து நீதி பெற வேண்டும் அப்படின்னு இப்போலாம் வந்து அதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடையாது. உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் வசதி வாய்ப்புக்கு நீங்கள் வந்து பணம் சம்பாதித்தே தீர வேண்டும். அதற்கு வந்து குரு பலன் மிக சிறப்பாக இருக்கிறது. 6ஆவது வீட்டிலே சனி பகவான் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டிலே வக்கரம் அடையும் போது நீங்கள் வந்து உங்கள் முன்னேற்றத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து உங்கள் இலக்கை நீங்கள் அடைய முடியும். 6ஆவது வீட்டிலே சனி பகவான் வக்கரம் அடையும் போது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் இதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறார். கன்னி ராசி அன்பர்கள் ஒவ்வொரு நாளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் குரு பலனும் சனி பகவானுடைய பலனும் உங்களுக்கு வந்து உச்சத்தை கொடுக்க போகிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள்
எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் புகழ் அடையலாம், பெயர் எடுக்கலாம், உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும், பெயர் புகழ் கீர்த்தி உண்டு. சனி பகவான் எடுத்த உடனே யாருக்கும் கோடான கோடி பணத்தை அள்ளி கொடுக்க மாட்டார். 1 ஏக்கர் 2 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படின்னு நிலபுல சொத்துக்களை எடுத்த உடனே கொடுக்க மாட்டார். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அனுபவப்பட்டு அந்த சொத்துக்களை கொடுத்தா வைத்து காப்பாற்றுவாரா அப்படின்னு அனுபவங்களை கொடுத்து அதன் பிறகு தான் சனி பகவான் நிலபுல சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதன் அதிகாரத்தில் உயர் பதவியில் அந்தஸ்தில் பணக்காரனா முதலாளியாக கோடீஸ்வரனாக இருப்பவரையும் பெயர் கெடுத்து மதிப்பு கெட்டு மரியாதை கெட்டு தன் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்துவதில் முதன்மையான கிரகம் சனி. அதேபோல் கணவன் மனைவி அந்யோன்யத்தை, தம்பதியர்கள் ஒற்றுமையை, தம்பதியர்கள் இணை பிரியாமல் இருப்பவர்களை சந்தேகப்பட்டு பிரித்து வைப்பதும் இந்த சனி பகவான் தான். தந்தை மகன் உறவை பிரிப்பதிலும் சனி பகவான் முன்னிலைப்படுகிறார். உறவுகளிடம் பகையை ஏற்படுத்துவதிலும் சனி பகவான் முன்னிலைப்படுத்துகிறார். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் சங்கடங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் மற்ற கிரகங்களாலும் தேவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 9 நவகிரகங்களில் கர்மக்காரகன், தொழில் ஜீவன ஆயுள்காரகன் சனி பகவான். முன் ஜென்ம கர்மா வழியில் ஈவு இரக்கமின்றி கஷ்டங்கள், தரித்திரம், வறுமை, உடல் நோயை கொடுப்பதில் சனி பகவான் வல்லவர். ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே ஒரே மாதிரியான நீதி கஷ்டங்களை சனி பகவான் கொடுப்பார். சனி பகவான் கஷ்டங்களை கொடுக்கவில்லை என்றால் இந்த கலியோகமும் திருந்தாது. பலம் உள்ளவன் அடித்து பிடிக்கிறான், அதிகாரத்தில் உள்ளவன் மற்றவர்களை ஆட்டி படைக்கிறான். அப்போ சனி கிரகம் கொடுக்கக்கூடிய பலன் நியாயமானது, உண்மையானது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடுகிடுகிடுன்னு முன்னோக்கி படிப்படியாக உயரப்போகிறது. கன்னிராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய 140 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு 2 வருட காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கன்னி ராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது உங்களுக்கு புகழ், கீர்த்தி, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம். அனைத்து வசதி வாய்ப்புகளும் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.